கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கும்படிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா ஞான ஸ்நானம் பெற்றீர்கள். 1 கொரிந்தியர் 1:13. ஜெபம். எங்கள் நித்திய பிதாவாகிய இயேசுவே, உம்முடைய வேதம் சமூலமும் சத்தியம் என்பதை சங்கீதம் 119, 160 சொல்லி இருக்கிறீர். உம்முடைய சபையை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டுவதாக எபேசியர் 2:20 சொல்கிறது. பவுல் பிரஜாதிகளாகிய எங்களுக்கு அப்போஸ்தலன் என்பதை ரோமர் 11:13 மற்றும் கலாத்தியர் 2:7 ஆகிய வசனங்கள் மூலம் நாங்கள் அறிய வந்தோம். அப்பா, இதன் மூலம் அவன் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று 1 தீமோத்தேயு 2:7 பார்க்கிறோம். ஐயா, நீர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினதை புறஜாதியாராகிய எங்களுக்கு பிரசங்கிக்கவே போதிக்கவே பவுல் அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டான் என 2 தீமோத்தேயு 1:10-11 கூறுகிறது. அப்பா, எனவே பவுலின் வார்த்தைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் புறஜாதியாராகிய எங்களுக்கு உணர்த்த போகிறபடியினாலே உமக்கு நன்றி. அப்பா, இன்றைய செய்தியில் அவனது போதனையில் இருந்து எங்களுக்கு தாங்கள் கற்பிக்கும் காரியத்தை நாங்கள் உணர்ந்து அதன்படி செயல்பட உதவ வேண்டும் என கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உமது பரிசுத்தம் உன்னதமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் பிதாவாகிய இயேசுவே. ஆமென். வேதத்திலே பவுல் பல காரியங்களை புறஜாதியாராகிய நமக்கு போதிக்கிறான். அவைகளில் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவன் போதித்த காரியத்தை குறித்து இன்று தியானிக்க உள்ளோம். இந்த செய்தியானது நம்முடைய மறுமைக்கு நித்திய ஜீவனுக்கேற்ற செய்தியாய் அமையும் என கர்த்தருக்குள் நம்புகிறோம். 1 கொரிந்தியர் 1:13 பவுல் 3 கேள்விகளை கேட்கிறான். 1. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? 2. பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? 3. பவுலின் நாமத்தினாலேயா ஞான ஸ்நானம் பெற்றீர்கள்? பவுல் சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் இந்த கேள்விகளை கேட்கிறதாக அவன் சொல்லுகிறான். நாம் யாரை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் என இதில் அவன் நமக்கு கற்பிக்கிறான். நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் என கற்பிக்கிறான். நான் பெந்தகோஸ்தே சபை விசுவாசி என்றோ, தென்னிந்திய திருச்சபை விசுவாசி என்றோ, அசம்பிளி ஆஃப் காட் சபை விசுவாசி என்றோ சொல்லுவது பாவமான காரியமாகும். நான் கிறிஸ்துவின் விசுவாசி என்று நாம் சொல்ல வேண்டும். கலாத்தியர் 11 6-12 ஆகிய வசனங்களில் பவுல் இதை விளக்கியுள்ளான். 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல்
நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்கிறான். இயேசுவை குறித்து பவுல் என்ன சொன்னான் என்பதை வேதத்தில் பார்ப்பது நமக்கு அவசியமான ஒன்று. ஏனென்றால் அவன் தனக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினதையே நமக்கு தெரியப்படுத்துகிறார். தனக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் எந்த ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை என்கிறான். மேலும் அவன் ரோமர் 9:2 நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது என்கிறான். அவன் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பி இந்த செய்தியை தொடர்ந்து கேட்க கடவீர்களாக. அவன் சொன்ன உபதேசத்தில் நாங்கள் முதலாவது சொல்ல விரும்புவது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று 1 கொரிந்தியர் 2:2 சொல்லி இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு மேல் பிதா என்னும் வேறொருவர் இருக்கிறது உண்மையல்ல என்பது இதன் பொருள். இதை உறுதிப்படுத்தவே கிறிஸ்துவை ரோமர் 9:5 பவுல் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லி ஆமென் என்று அதை நிரூபணப்படுத்துகிறார். இதிலிருந்து பிதாவாய் இருப்பதும் இயேசுதான் என்பதை நாம் அறிய வருகிறோம். ஏனென்றால் பிதாவே எல்லாரிலும் மேலானவர். 2 கொரிந்தியர் 11:31 என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் என்கிறான். இந்த வசனத்தில் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் இயேசு என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவரும் இயேசுவே. ஏனென்றால் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் பிதாவே. இவரையே நாம் தொழுது சேவிக்க வேண்டுமென ரோமர் 1:25 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:13 கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று கேட்ட கேள்விக்கு நான் பெந்தெகோஸ்தே சபைக்கு ஒரு கிறிஸ்து, தென்னிந்திய திருச்சபைக்கு ஒரு கிறிஸ்து, அசம்பிளி ஆஃப் காட் சபைக்கு வேறொரு கிறிஸ்து என்பதாக பலதரப்பட்ட கிறிஸ்துக்கள் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? இல்லையே. 1 யோவான் 5:20 படி மெய்யான தேவனாகிய கிறிஸ்து ஒருவர்தானே. யோவான் 17:13 படி ஒன்றான மெய்தேவனும் பிதாவுமானவர் இந்த கிறிஸ்துதானே, வேறொருவர் என்று நினைக்க கூடாது என்பதையும் இங்கே நமக்கு பவுல் நினைவுபடுத்துகிறான். வெளிப்படுத்தல் 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் பிதாஸ்தானத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ஒரு கிறிஸ்து. ரோமர் 8:34 படி தேவனுடைய வலபரிசத்திலும் இருக்கிற கிறிஸ்து வேறொருவர். மத்தேயு 28:20 படி உலகத்தின் முடிவுரையந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னபடி நம்மோடு இருக்கிற கிறிஸ்து மற்றொருவர் என்று நாம் சொல்லக்கூடுமோ? கூடாதே. கிறிஸ்து ஒருவர் தானே. கிறிஸ்து ஒருவர்தான் 3 ஸ்தானங்களிலும் இருந்து கிரியை செய்கிறார்.
இந்த கிறிஸ்துவையே சங்கீதம் 136 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என வாசிக்கிறோம். மெய்யான தேவனாகி இவர் இந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றே. இதை இயற்கையே நமக்கு புரிய வைத்துள்ளது. எப்படி எப்படி என்று கேளுங்கள். தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு திட, திரவ, ஆவி என 3 நிலைகள் உண்டு. தண்ணீர் எந்த நிலையில் இருந்தாலும் அதன் மூலக்கூறு வாய்ப்பாடு H2O, ஒன்றே அன்றி வேறல்ல. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில், ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் இந்த தண்ணீரால் ஒரே நேரத்தில் 3 நிலைகளிலும் இருக்க முடியும். 273.16 கெல்வின், அதாவது 0.01 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 32.02 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையிலும் 0.0060373057 அட்மாஸ்பியர், அதாவது 611.7 பாஸ்கல்ஸ் அல்லது 6.117 மில்லிபார்ஸ் அழுத்த நிலையிலும் தண்ணீர் ஒரே நேரத்தில் 3 நிலைகளிலும் காணப்படுமா? அதுபோல இயேசுவானவர் ஒரே நேரத்தில் ஏசாயா 9:6 நித்திய பிதாவாயும், எபிரேயர் 1:11 நிலைத்திருக்கிற குமாரனாயும், என்றென்றும் நிலைத்திருக்கிற குமாரனாயும், ஆண்டுகள் முடிந்து போகாமல் இருக்கிற குமாரனாயும், எபிரேயர் 9:14 நித்திய ஆவியாயும், 1 Corinthians 1:13 பவுல் சொன்ன கூற்றின்படி பிரிந்தல்ல, 3 பிரிந்து அல்ல, அவர் ஒருவராய் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார். 3 நிலைகளிலும் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அதுபோல சொல்லப்பட்ட என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட தேவன் என ரோமர் 9:5 கிறிஸ்து பிதாவாயும் குமாரனாயும் பரிசுத்த ஆவியாயும் 3 வேறுபட்ட நபர்களாய் பிரிந்து அல்ல, ஒரே நபராய் 3 நிலைகளிலும் இருக்கிறார். தேவன் 3 வேறுபட்ட நபர்களாய் பிரிந்திருக்கிறார் என்பது வேத சத்தியமோ வேதத்தின்படியான சுவிசேஷமோ அல்ல. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிற மனுஷரை பிரியப்படுத்த மனுஷருடைய யோசனையினாலான, அதாவது மனுஷனால் கற்பிக்கப்பட்ட சாபக்கேடான வேறொரு சுவிசேஷமாகும். தேவன் மூவராய் இருக்கிறார் என்பது சாபக்கேடான வேறொரு சுவிசேஷமாகும் என்பதை கலாத்தியர் 1:6 முதல் 12 ஆகிய வசனங்கள் மூலம் இப்போது அறிய வந்தோம். ஒருவராய் இருக்கிற தேவன் 3 நபராய் பிரிந்திருக்கிறார் என்பது மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனை என ஏசாயா 29:13 சொல்லுகிறது. இது வேதத்திற்கு புறம்பானது. ஏசாயா 29:13 சொல்லப்பட்ட மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனை இதுவே. இவ்விதமாய் போதிக்கிற இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் முதலீடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று ஏசாயா இதில் குறிப்பிடுகிறான். இவர்கள் தங்கள் முதலீடினாலே இயேசுவை தேவன் 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 என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒன்றான மெய் தேவன், அதாவது பிதா அல்ல, இயேசு ஒன்றான மெய் தேவன் அல்ல என்று சொல்வதால் அவர்களுடைய இருதயம் இயேசுவை பொய்யான தெய்வமாக நினைக்கிறதாகும். இதையே அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று தேவன் குறிப்பிடுவதாக ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார், சொல்லுகிறார். இதையே இயேசுவானவர் மத்தேயு 15:9 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார்.
இதில் வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று இயேசு வீணாய் தமக்கு ஆராதனை செய்கிறதையே, வீணாய் தமக்கு ஆராதனை செய்கிற திருத்துவக்காரர்களையே, திரியேகத்துவக்காரர்களையே குறிப்பிடுகிறார். இங்கு இவர்கள் இயேசுவுக்கு ஆராதனை செய்தாலும் இயேசுவை பிதா அல்ல என்று மறுதலிக்கும் போது அவர்கள் செய்கிற ஆராதனை வீணாகிறது. அப்போது அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்கிற ஆராதனை இயேசுவுக்கு அல்ல, சாத்தானுக்காகும். இயேசுவை தங்கள் தேவனாகிய பிதா அல்ல என்று ஏற்றுக்கொள்ளாத இவர்கள் சாத்தானையே தங்கள் தேவனாகிய பிதாவாக வழிபடுவதாகிறது. அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவராய் இருக்கும்படி நீங்கள் அவர்களை கண்டிப்பாய் கண்டு கொள்ள வேண்டும் என தீத்து 1:13-16 ஆகிய வசனங்களில் பவுல் நமக்கு புத்தி சொல்லுகிறான். மேலும் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும், யார் அவிசுவாசி? அதாவது இயேசுவை பிதா அல்ல என்று மறுதலிக்கிறவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ, உதாரணமாக ஞானஸ்நானம் போன்ற கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று அவர்களை குறித்து பவுல் கவலைப்படுகிறார். இப்படி போதிக்கிறவர்களை இயேசு மட்டும் கொடியக்காரர்கள். இயேசு ஒருவர்தான் பிதாவாயும் இருக்கிறார், அவரே இன்று நம்மோடு பரிசுத்த ஆவியாயும் இருக்கிறார், இயேசுவே குமாரனாயும் வந்தார் என்று இப்படி போதிக்கிறவர்களை இயேசு மட்டும் கொள்கைக்காரர்கள், அதாவது ஜீசஸ் ஒன்லி குரூப் என்று சிலர் கூறுகிறார்கள். அவர்கள் சொல்வது உண்மைதான் ஒரு வகையில. ஏனென்றால் இயேசுவை தவிர வேறொரு தேவன் சர்வ லோகத்திலும் இல்லை என்பதே சத்தியம். இயேசு என்ன நாமமே பிலிப்பியர் 2:11 மற்றும் எபேசியர் 1:20 படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகும். எனவே இந்த மேலான தமது நாமத்தை நமக்கு தெரியப்படுத்தவே தமது மனுஷ சாயலுக்கு, அதாவது 1 தீமோத்தேயு 3:16 படி மாம்சத்தில் வெளிப்பட்ட தமக்கு தேவன் எரேமியா 23:6 மற்றும் 33:16 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி சூட்டினார். நாமத்தை, தமது நாமத்தை சூட்டினார். இயேசுவை தவிர வேறொரு தெய்வம் இருப்பதாக நினைப்பவர்கள் சாத்தானையே தெய்வமாக நினைக்கிறார்கள் என்பதே அதன் பொருள். தேவன் மூவராய் இருக்கிறார் என்பது சாத்தானின் கொள்கை என்பதை நிரூபிக்கவே கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்ற பவுலின் கேள்வியின் மற்றொரு அர்த்தமாகும். மூவர் என்கின்ற வார்த்தை 1 யோவான் 5:7 இருந்தாலும் அது பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. எப்படி சொல்லுகிறோம் என்றால், இந்த நம்பர் 1, இந்த வார்த்தை வேதத்தில் வேறெங்கும் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, 1 யோவான் 5:7-8 ஆகிய வசனங்களில் பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் பூலோகத்திலே என்று அடைப்புக்குறிக்குள் போடப்பட்ட பகுதி எராஸ்மஸ் என்கிற வேத பாரகனால் கோடெக்ஸ் பிரிட்டானிகஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு 2D கிரேக்க நகலில் ஓரத்தில் எழுதப்பட்ட இந்த பகுதியை தனது ஆன்னோ 1522 1522 என்ற பதிப்பில் இடைச்செருகிவிட்டான். ஆனால் அவனது முந்தைய 2 பதிப்புகளில் இந்த பகுதியை அவன் எழுதவில்லை என்பதை பென்சான் கமெண்ட்ரி குறிப்பிடுகிறது. மேலும் இது கிரேக்க மொழியில்
மொழிபெயர்க்கப்பட்டு 16ஆம் நூற்றாண்டின் ஒரு கிரேக்க கையெழுத்து பிரதியில் செருகப்பட்டது, இடைச்செருகப்பட்டது. அதே நேரத்தில் முந்தைய கையெழுத்து பிரதிகள் அனைத்திலும் இந்த பகுதி இல்லை என்று பார்னஸ் நோட்ஸ் ஆன் பைபிள் சொல்லுகிறது. வல்கேட்டின் மிக புலமையான கையெழுத்து பிரதிகள் இப்போது கையெழுத்து பிரதிகள் இப்பிரதிகளில் இப்பகுதி இல்லை என ஜெமேஷன் ஹார்ஷட் பிரவுன் பைபிள் கமெண்ட்ரியிலும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த உரையின் உண்மைத்தன்மை சிலரால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என்றும், ஏனென்றால் இது சிரியாக் பதிப்பில் இல்லை, பழைய லத்தீன் மொழிபெயர்ப்பாளர்களிடம் இது இல்லை, பல கிரேக்க கையெழுத்து பிரதிகளில் இது காணப்படவில்லை. பண்டைய போர பிராக்களில் பலராலும் ஆரியருக்கு எதிராக எழுதியவர்களாலும் தேவன் மூவரிலும் இந்த கருத்து கொண்ட பகுதி மேற்கோள் காட்டப்படவில்லை என்பதாக கில்ஸ் எக்ஸ்போசிஷன் ஆஃப் த என்டையர் பைபிள் குறிப்பிடுகிறது. 3 பரலோக சாட்சிகளை பற்றிய இந்த பகுதி லத்தீன் MSS மேனுஸ்கிரிப்டிலிருந்து இடைச்செருகல் செய்யப்பட்டிருக்க வேண்டுமென பெஞ்சல்ஸ் ஜெனமன் சொல்லுகிறது. எனவே சத்தியத்திற்கு புறமான தேவன் மூவர் என்கின்ற கருத்து சாத்தானின் கொள்கை என தீர்மானிக்கப்படுகிறது. எனவே பெஞ்சல்ஸ் ஜெனமன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், பிரியான் ஸ்டாண்டர்ட் பைபிள், பிரியான் லிட்டரல் பைபிள் போன்ற பல ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்புகளில் இப்பகுதி இல்லை. இதை இடைச்சேருகினவர்களும் தேவன் மூவர் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் உண்மைத்தன்மை இருக்கிறதாக இப்போது நினைப்பவர்களும் 1 யோவான் 5:8 சாட்சியிடுகிறவைகளாக சொல்லப்பட்ட ஆவி, ஜலம், இரத்தம் என்கின்ற 3ம் பரலோகத்தில் சாட்சியிட தகுதியற்றவை என நினைக்கின்றனரோ? அப்படி நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று ஆதியாகம நாடகத்தில் தேவன் ஆபேலை கொலை செய்த காயினை நோக்கி சொன்னாரே, பூமியிலே சிந்தன ஆபேலின் ரத்தம் பர்வதத்தில் இருக்கும் தேவனுக்கு எட்டவில்லையா? 1 யோவான் 5:8 சொல்லப்பட்ட ஆவி தேவனுடைய ஆவியை அல்ல, மனுஷனுடைய ஆவியையே குறிக்கிறது. ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்றும், ரோமர் 1:9 தமது குமாரனுடைய, அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட தன்னுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார் என்றும் பவுல் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நமது ஆவியின் சாட்சியும் நிச்சயம் பரலோகத்தை எட்டும் என்று இங்கே நமக்கு விசுவாசத்தை பவுல் கொடுக்கிறான். ஜலம் என்பது ஞானஸ்நானத்தை குறிக்கும். ஞானஸ்நானத்தின் போது இயேசுவை குறித்தான ஒருவனது சாட்சியை பரலோகத்தில் இருக்கிறவர்களும் கேட்பார்கள் என்பதை இதன் மூலம் அறிய கடவும். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 19:10 சொல்லுகிறது. ஏனென்றால் இதனுடைய சாட்சி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறது என்று 1 பேதுரு 3:21 சொல்லுகிறது. எனவே ஜலம் என்னும் இந்த ஞானஸ்நானமானது பரலோகத்தின் மாத்திரமல்ல, பூலோகத்திலும் சாட்சியிடும். இதை குறித்து தான் பவுல் 1 கொரிந்தியர் 1:13 பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்கின்ற கேள்விகளை கேட்கிறார். ஞானஸ்நானம் நாம் எதற்காக எடுக்கிறோம் என்றே அநேகருக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன் என்பார்கள்.
ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றுதான் வாசிக்கிறோம். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு விசுவாசம் உள்ளவன் ஆனாலும் ஞானஸ்நானம் பெறாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது என்பதே. மறுபடியும் பிறந்தவனையே ரட்சிக்கப்பட்டவனாக வேதம் குறிப்பிடுகிறது. ஒருவன் ரட்சிக்கப்படும் போது கர்த்தருடைய சபையாகிய தாய் தனக்கு ஒரு குழந்தையாக அவனை பெற்றெடுக்கிறாள். அப்போது பரலோக குடும்பம் பெருகுகிறது. அக்குழந்தைக்கு தகப்பன் தாயின் கணவனாகிய, அதாவது சபைக்கு தலையாக இருக்கிற கிறிஸ்து என எபேசியர் 5:23 உள்ளது. இந்த கிறிஸ்துவே எபேசியர் 4:12 மற்றும் கொலோசியர் 1:24 சொல்லப்பட்டபடி சரீரமாகி சபைக்கு ரட்சகராயிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் குணமாகும்படிக்கு சிலுவையில் காயப்பட்டவர் கிறிஸ்து அல்ல என்று பவுல் அல்ல. எனவே நான் அப்போஸ்தலர் 4:12 அவராலே என்று, இயேசுவாலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய கிறிஸ்து என்னும் அவருடைய நாமமே எல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்கிறது. இந்த ஞானஸ்நானம் ஒருவனது பாவங்களை கழுவும், அதாவது பாவ மன்னிப்பை தரும் என்று அப்போஸ்தலர் 22:16 பார்க்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு தான் ரட்சிப்பு என்பதை லூக்கா 1:77 மூலம் நாம் அறிந்துள்ளோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவரானே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமர்ந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 பார்க்கிறோம். லூக்கா 22:20 இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார் இயேசு. எனவே இந்த புதிய உடன்படிக்கை என்னும் ஞானஸ்நானம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய ஒரு புதிய உடன்படிக்கை ஆகும். இந்த உடன்படிக்கை ஞானஸ்நானம் என்னும் நமது கிரியை தேவனால் உண்மையாக்கப்பட்டு கிடைத்த ஒரு நித்திய உடன்படிக்கை என ஏசாயா 61:8 சொல்லுகிறது. எனவே இந்த நித்திய உடன்படிக்கை என்னும் ஞானஸ்நானத்தின் மூலம் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி, இயேசு நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தருகிறார். இதுதான் ஆட்டுக்குட்டியானவரோடு மனைவியாக நாம் இணைய தேவையான வெளிப்படுத்தல் 19:7 சொல்லப்பட்ட கல்யாண வஸ்திரமாகும். இந்த ஞானஸ்நானத்தின் மூலம் ஆட்டுக்குட்டியானவரோடு, அதாவது கிறிஸ்துவாகிய ஒரே புருஷனோடு 2 கொரிந்தியர் 11:2 படி நாம் மனைவியாக நிச்சயிக்கப்படுகிறோம், ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். எனவே ஜலத்தினாலான ஞானஸ்நானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் நிறைவேற்ற வேண்டும் என வேதம் பல இடங்களில் நமக்கு போதிக்கிறது. அவற்றில் முக்கியமான வசனங்கள் சொல்லுகிறோம். அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 19:5, அப்போஸ்தலர் 10:48 போன்றவையாகும். இதையே பவுல் 1 கொரிந்தியர் 1:13 வேறு விதமாக நமக்கு போதிக்கிறார். அதே கருத்துதான். இவன் சொன்ன பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்ற 2 கேள்விகளின் மூலம் யார் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ அவருடைய நாமத்தில் தான் நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதை அறிய வருகிறோம். எனவே நம் மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்நானத்தின் மூலம் 1 பேதுரு 3:21 சொல்லப்பட்டபடி அனைவரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வாருங்கள், 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 நாங்கள் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே 3 தேவனை பிரிப்பதாக நினைத்துக் கொண்டு தேவனுடைய 3 ஸ்தானங்களின் நாமத்தினாலே கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்ற நீங்கள் ரட்சிக்கப்படாத, பாவங்கள் கழுவப்படாத நிலையில் இருப்பதால்
இயேசுவின் வருகைக்கு முன்னதாக கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானத்தை பெற முந்திக் கொள்ள வேண்டுகிறோம். அப்போது அப்போஸ்தலர் 2:38 படி பரிசுத்த ஆவியின் வரம் கிடைக்கும். ஏசாயா 61:8-10 படி ரட்சிப்பின் வஸ்திரங்கள் கிடைக்கும். இந்த ஞானஸ்நானத்தில் இயேசுவே பரமபிதா என்னும் நமது அறிக்கையின் மூலம் யோவான் 17:3 படி நித்திய ஜீவன் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனாகி இயேசுவே, பவுல் சொன்ன காரியங்கள் அநேகங்கள் எங்களுக்கு விளங்காமலும் புரியாமலும் இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய ஆவியினாலே நீர் எங்களுக்கு பல காரியங்களை, அவன் சொன்ன கருத்துக்களை நாங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டு வருகிறேன். அதற்காக உமக்கு நன்றி. சோத்திரம் ஏசப்பா. உதாரணமாக 1:13 கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்கின்ற கருத்தில் நாங்கள் இந்தந்த சபையை சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடாது என்பது மாத்திரமல்ல, கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், பிதாவின் வலதுபுறத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிறார் என்று மூன்றாக நாங்கள் பிரிக்க கூடாது. எல்லா இடத்திலும் ஒரே கிறிஸ்துதான் இருக்கிறார். இது உங்களுடைய சர்வ வியாதியான தன்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள செய்வீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி. இதோ இப்போதும் கூட தேவனே, பவுல் அந்த வசனத்தில் 1:13 வசனத்தில் கேட்ட கேள்வி, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? இந்த கருத்தின்படி ஏசப்பா, இதில் அவன் சொல்லி வருகிற கருத்து என்ன என்பதை நீர் எங்களுக்கு இந்த செய்தியின் மூலம் சொல்லிக் கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி. நீர் எங்களுக்காக நாங்கள் குணப்படும்படிக்கு, நாங்கள் பாவ சேற்றிலிருந்து விடுபடும்படிக்கு, நாங்கள் பாவ கற்றிலிருந்து நாங்கள் தப்பும்படிக்கு, மரண பயத்தை எங்களை நேர் நீக்கும்படிக்கு, எங்களை ஆத்மாவை காக்கும்படிக்கு, நித்திய ஜீவனை எங்களுக்கு அளிக்கும்படிக்கு நீரல்லவா எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். இப்படி எங்களுக்காக ஜீவனை விட்ட உம்முடைய பெயரில் கூட நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க தயக்க வேண்டுமோ? எங்களுக்காக உம்முடைய ஜீவனையும் நீ கொடுத்தீரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தூக்கி எறிய வேண்டுமோ? இந்த மூலக்கிழமை நாங்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிய வேண்டுமோ? அஸ்திவாரமாகி இந்த ஞானஸ்நானத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்த ஏன் எங்களுக்கு தயக்கம் வந்தது? அனைவருக்கு ஏன் தயக்கம் வந்தது? ஏன் உண்மை வெறுக்கிறார்கள்? ஏன் உண்மை பிதா அல்ல என்று சொல்லுகிறார்கள்? எங்க அப்பா நித்திய பிதாவே, நீர் எங்கள் தகப்பன் அல்லவா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அல்லவா? அனைவருக்கு இந்த சத்தியத்தை இங்கே சொல்லிக் கொடுத்து ஏசப்பா, அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கும்படிக்கு அவர்கள் இருதயத்தை உம்முடைய நாமத்தின் மேன்மையை சொல்லிக் கொடுத்து உம்முடைய நாமத்திற்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, பரமபிதாவாகிய இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென்.